உங்க லைஃப்ல ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் வேணும், ஒரு நல்ல கரியர் growth வேணும், salary ரொம்ப அதிகமா வேணும், பிளஸ் உங்க ஃபேமிலி ஒரு சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நீங்க நினைச்ச எல்லாமே கிடைக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல படிக்கிறது. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் மைண்ட் செட், ஃபாஸ்டா கோர்ஸ் படிச்சிடணும்னு நினைப்பாங்க. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒர்க் வைல் ஸ்டடி, அதாவது வேலை பார்த்துக்கிட்டே படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹாய் கைஸ், உங்க லைஃப்ல ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் வேணும், ஒரு நல்ல கரியர் growth வேணும், salary ரொம்ப அதிகமா வேணும், பிளஸ் உங்க ஃபேமிலி ஒரு சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நீங்க நினைச்ச எல்லாமே கிடைக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல படிக்கிறது. ஆன்லைன்ல நிறைய ரெக்கார்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஆன்லைன்ல 30,000 கோர்ஸ், 40,000 கோர்ஸ், 50,000 கோர்ஸ் ரெக்கார்டிங் கோர்ஸ் படிச்சோம்னா போதும், நம்மளுக்கு தேவைப்பட்டப்பெல்லாம் படிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. பட் ஆன்லைன்ல படிக்கிறதுக்கும் ஆஃப்லைன்ல படிக்கிறதுக்கும் 1000 டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாஃப் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பாக்குறாங்கன்னு சொல்லியாச்சும் நீங்க படிப்பீங்க. பிளஸ் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நிறைய பேருக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய ஹோப் வந்து ஆஃப்லைன்ல போகும்போது அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸ் படிக்கும் போது பேருக்கு சேருவீங்க, 1 or 2 months கழிச்சு அந்த கோர்ஸ் ஓபன் பண்றது நிப்பாட்டிடுவீங்க. இதை லைவா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். 1 லட்ச ரூபாய் கட்டி 2 லட்ச ரூபாய் கட்டி கோர்ஸ் கட்டி படிச்சுட்டு வருவாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சிட்டேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சிட்டேன், டெவாப்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கேன், 40,000 கட்டிருக்கேன், 50,000 கட்டிருக்கேன் படிச்சு வருவாங்கன்ட்டு அவங்களோட பேசிக் கொஸ்டின்ஸ் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. பட் இது தப்பு வந்து அவங்க மேல கிடையாது, தப்பு வந்து உங்க மேல தான். ஈஸியா படிச்சல ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸ் படிச்சலாம் நினைக்கிறதா உங்களோட மிகப்பெரிய தப்பு. ஆன்லைன்ல தான் நீ படிக்கணும் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஈவன் நம்மள்ட்ட நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணிருக்கோம் எங்களோட சேனல்ஸ்ல. ஜாவா கோர்ஸ் இருக்கு, பைத்தான் கோர்ஸ் இருக்கு, .NET ஃபுல் ஸ்டாக் இருக்கு, SQL ஃபுல்லா இருக்கு, React JS இருக்கு, Angular இருக்கு, JavaScript கம்ப்ளீட் டியூட்டோரியல்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்து வித் சர்டிஃபிகேட் தரும். பட் அதை என்கரேஜ் பண்ணல, ப்ரோமோட் பண்ணல. உனக்கு ஆன்லைன்ல ரெக்கார்டிங் கோர்ஸ் படிக்கணும் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா அட்லீஸ்ட் 1 month படிச்சு பாரு. இப்படி அதுலயே உனக்கு தெரிஞ்சிரும் இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் நமக்கு செட் ஆகாதா அப்படின்னு. சோ நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன்ல ஈஸியா ரெக்கார்டிங் கிளாஸ் படிச்சு ஐடில ஜாப் வாங்கலாம் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தப்பு. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் மைண்ட் செட், ஃபாஸ்டா கோர்ஸ் படிச்சிடணும்னு நினைப்பாங்க. எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. பேசிக்கா நாங்க சொல்றது என்னன்னா 4.5 months to 6.5 months ஆகும், இந்த டேஸ் கூட செய்யும் குறையாத பண்ணுவாங்க. அந்த சொன்ன உடனே பாதி பேர் எங்க கோர்ஸ் சேர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன்ல பாப்பாங்க, 50 daysல கோர்ஸ் படிச்சிடலாம், 60 daysல கோர்ஸ் படிச்சிடலாம், 30 days ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா கோர்ஸ் படிச்சு பேச நினைப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஃபாஸ்டா கோர்ஸ் படிச்சு பிளேஸ் ஆகவே முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும். உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சு ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு புரியறதுக்கு 2 months ஆயிரும். லாஜிக்கா யோசிக்க தெரியும், மைண்ட் வந்து செட் ஆகணும். ஒரு ப்ரோகிராம் லாஜிக்கும் மைண்ட் செட் ஆகியும் 2 months ஆயிரும். பிகாஸ் நீங்க எல்லாமே வேற இண்டஸ்ட்ரியில இருந்து வருவீங்க, வேற ஃபீல்ட்ல இருந்து வருவீங்க ஐடிக்குள்ள. ஸோ 2 months ஆகும் ஒரு ஸ்டேபிளான பாத் சூஸ் பண்றதுக்கு. அதுக்கடுத்து டேட்டா பேஸ் படிக்கணும், அதுக்கடுத்து லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும், ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா ஒரு 6 மாசம் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தா மட்டும் தயவு செஞ்சு ஐடி கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. 30 days கோர்ஸ், 40 days கோர்ஸ், 50 days கோர்ஸ் சொல்ல தயவு செஞ்சு சேராதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல பயங்கர காம்படிஷன்ல இருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயுமே. பிகாஸ் எல்லா டாப் லெவல் காலேஜஸ்லயுமே இந்த வாட்டி கேம்பஸ் ரொம்ப டவுன் ஆயிருச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வருவாங்க, கேம்பஸ்ல பிளேஸ் ஆதவங்க, நல்ல டேலண்டட் ஃபெலோஸ் வெளியே வருவாங்க. சோ அவங்களோட நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் முடியுமே தவிர இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் முறையில தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒர்க் வைல் ஸ்டடிங், அதாவது வேலை பார்த்துக்கிட்டே படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பேரோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேலை பார்த்துட்டே நம்ம படிக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண நினைப்பீங்க. பட் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு படிக்காதீங்க. ப்ராக்டிக்கலா என்ன நான் ஃபீல் பண்ணுவேன், நிறைய பார்த்துருக்கேன். எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறோம் அப்படின்வாங்க. எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து 1000 rupees கிடைக்குது உனக்கு, ஒரு பக்கம் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண போற கிளாஸ் உங்களுக்கு எது பெருசா தெரியும் அப்படின்னா 1000 rupees தான். பட் ஒரிஜினலா பார்த்த அப்படின்னா 1000 rupees வந்து கரியர் ஸ்பாயில் பண்ணிடுறோம். நீ வந்து கொஞ்சம் கஷ்டம், எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, கொஞ்சம் கஷ்டம். அடுத்த ஒரு 6 months 4 months to 6 months நீங்க வந்து உங்க ஃபேமிலியை புரிய வைங்க, உங்களோட எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்கோங்க, லைவா போய் நிறைய இன்வால்மெண்டோட படிங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெக்னாலஜில என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா ஒரு 8 hours வேலை பார்ப்பாங்க, 1 hour 2 hours கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. பிராக்டிஸ் பண்ண டைமே இருக்காது, பயங்கர டயர்ட் ஆயிருவீங்க. பிராக்டிஸ் பண்ணலாம் நினைப்பேன், பட் டயர்ட்னஸ் தூங்கிடுவீங்க. சண்டே படிச்சுக்க, சண்டே பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நினைப்பீங்க, ஆனா சண்டே பிராக்டிஸ் பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி 1 or 2 months போவீங்க, அதுக்கடுத்து ஜாயின் பண்ண கோர்ஸே வேஸ்டா போயிடும். நிறைய பேர் லைவா பார்த்திருக்கேன், நிறைய அறிவாளி பசங்களே கூட பிளேஸ் ஆகாம போயிருக்காங்க. எங்கள்கிட்ட கூட ரீசன் என்ன, ஒர்க் பண்ணிட்டே படிப்பாங்க. ஒரு ஆப் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அட்டெண்ட் பண்ற கிளாஸை போய் பிராக்டிஸ் பண்ணுவான். ஏன்னா நீ பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய எரர்ஸ் வரும். அந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி கூகுள் பண்ணுவேன், யூடியூப் பண்ணுவேன். இதெல்லாம் நீ பண்ண நல்ல ப்ரோக்ராமராவோ டெவலப்பராவோ. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ், ஸோ யாரும் தப்பா எடுத்துக்கோனா, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப். ஒரு வாட்டி நீ ப்ராப்பரா இதை லேர்ன் பண்ணிட்ட அப்படின்னா, லேர்ன் பண்ணி நல்ல ஜாபுக்கு போயிட்டு அப்படின்னா உன் ஃபேமிலி ஆட்டோமேட்டிக் அடுத்த லெவலுக்கு போயிடும். பிகாஸ் எங்க ஃபேமிலியும் அப்படிதான் முன்னேறிச்சு. பிகாஸ் நான் டிசிஎஸ் எல்லாம் பிளேஸ் ஆனேன், லைவா சொல்றேன். நாங்களும் போர் ஃபேமிலி தான். உன்
ஃபேமிலியோட லெவலில் அடுத்த லெவல் ஈஸியாக கொண்டு போய் விட்டுலாம். பிகாஸ் ஐடியில் தர சேலரி எதுலையுமே கிடைக்காது. நீ இன்னைக்கு 20,000 30,000 ஏதோ வேற இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுவேன், அது உனக்கு பெருசாக தெரியும். பட் ஒன்ஸ் நீ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம்னா வந்து உங்களோட சுவிட்ச் ஓவர் பண்ணவே முடியாது. ஐடிக்கு போகணும் முடிவு பண்ணிட்டா அப்படின்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோ, சேமிச்சுக்கோ. ஒரு 6 months படிக்கணும் மென்டாலிட்டியோட போய் எங்கேனாலும் படிங்க. இந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆன்லைன்லேயே ரெக்கார்டிங் கோர்ஸ் வாங்கி படிக்கிறது, 30 நாளுக்கு ஐடி ஜாப் வாங்கலாம், 40 நாள் ஐடி ஜாப் வாங்கலான்றது இல்லை அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டே படி, ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லோனும் போட்டு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 lakh கோர்ஸ் ஃபீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு உங்க லோனும் போட்டு கொடுத்துருவாங்க. பிகாஸ் 20,000 சம்பளம் ஏற்றிருப்ப லோன் போட்டு கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணுவ அப்படின்னா சம்பாதிச்சு லோன் தான் கட்டுவேன், அந்த கோர்ஸும் முடியாது, உன்னோட கரியரும் ஸ்பாயில் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த 3 கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1 ஆன்லைன் ரெக்கார்டிங் கோர்ஸ் வாங்கி படிக்க மாட்டேன். நம்பர் 2 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் சூஸ் பண்ண மாட்டேன். நம்பர் 3 வேலை பார்த்துட்டே படிக்க மாட்டேன். இந்த 3மே இன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு எங்கேனாலும் கோர்ஸ் சேருங்க. நல்ல டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுங்க, ப்ராக்டிகலா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு ப்ராஜெக்ட் டெப்ளாய் பண்ணுங்க, உங்களுக்கு ஐடி ஜாப் கன்ஃபார்ம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.